Welcome to Zen Biology channel. Learn biology with me Priya. Class 10 life process ஓட இன்னைக்கு heterotropic nutrition தான் நம்ம பார்க்க போறோம். Heterotropic nutrition. ஸோ இதில் heterotropic nutritionல இருக்கிற இந்த heterotropic அப்படிங்கிற வேர்டு it is derived from Greek word. ஸோ இந்த வேர்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா hetero means others. ட்ரோஃபோஸ் ஆர் ட்ராஃபி மீன்ஸ் நரிஷ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு டெஃபினேஷன் அண்ட் மீனிங் தெரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் அப்டைன்ட் ஃபுட் ஃப்ரம் அதர் ஆர்கானிசம் ஆர் ஆர்கானிசம் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் தேர் ஃபுட் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ரீகேப் ஆர் ரிமைண்டர் பார்த்துட்டு போகலாம். ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன் வந்து இட் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 3 கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஹோலோசோயிக், இன்னொன்று சாப்ரோட்ராபிக் அண்ட் தென் பேரசைட்டிக். ஹோலோசோயிக் அப்படின்னா என்ன? ஃபீடிங் ஆஃப் அன் ஆர்கானிசம் அஸ் அ ஹோல், இல்லைன்னா ஃபீட் ஆன் அதர் ஆர்கானிசம் அஸ் ஹோல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா மேமல்ஸ், தட் இஸ் ஹியூமன், அனிமல்ஸ். இப்போ அதே இது சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சிங்கிள் செல் ஆர்கானிசமில் வந்துட்டு விச் ஒன் இஸ் இன்வால்விங் இன் ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா அமீபா அண்ட் தென் பாரமிசியம். நெக்ஸ்ட்டு சாப்ரோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டோன்னா திஸ் டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே வில் லிவ் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை அண்ட் தென் பாக்டீரியா. ஸோ இவங்கள நம்ம லோயர் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் கிளாஸ் 10ல் கூட நம்ம இவங்களை என்னன்னு சொல்லுவோம்னா டீகம்போசாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரெட் மோல்ட், ஈஸ்ட் அண்ட் தென் மஷ்ரூம்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபங்கை. அண்ட் தென் பேராசைட்டிக் மோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேராசைட் வந்து வி நோ வெரி வெல். ஸோ திஸ் டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தே வில் ஃபீட் ஆன் லிவிங் பிளான்ட் ஆர் லிவிங் அனிமல்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமோட இன்சைட்லேயோ இல்லை அவங்களோட சர்ஃபேஸ்லேயோ தே வில் லிவ். ஸோ இவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசைட்டிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்கட்டா. த அதர் நேம் ஃபார் கஸ்கட்டா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆமர்வெல் அண்ட் தென் டிக்ஸ். ஸோ டிக்ஸ் அப்படின்னா இந்த டாகில் வந்து உண்ணி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லைசஸ், பெயின், தலையில் வர பெயின். தென் லீச்சஸ், டேப் வார்ம், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பேராசைட்டிக் மோடு. ஹவு டு ஆர்கானிசம்ஸ் அப்டைன் தயர் நியூட்ரிஷன்? ஸோ எப்படி வந்து ஆர்கானிசம் அதோட நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஸோ அவங்க என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் ஆகி இருக்கும். ஸோ இதில் சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஹவு தே வில் டேக் தேயர் ஃபுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பாடியோட சர்ஃபேஸை யூஸ் பண்ணி தே வில் டேக் தேயர் ஃபுட்டு. ஸோ இதே இது சிங்கிள் செல் ஆர்கானிசம் இல்லாமல் இது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், அதாவது அதோட காம்ப்ளெக்சிசிட்டி கூடிக்கிட்டே போகும்போது, அதாவது த வே ஆஃப் இன்டேக் ஆஃப் ஃபுட், தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி மாறிக்கிட்டே போகும்போது இந்த காம்ப்ளெக்சிசிட்டி ஆஃப் ஆர்கானிசமும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா they will start to perform a specialized functions. ஸோ ஒரு பார்ட்டுமே ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷன் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். நியூட்ரிஷன் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இப்போ இந்த நியூட்ரிஷன் இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்க போகிறது அமீபா.
ஸோ அமீபா வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு புரோட்டிஸ்டா. இத நம்ம புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஹவ் அமீபா இட் இஸ் அப்டைனிங் இட்ஸ் ஃபுட் ஆர் நியூட்ரிஷன் இன் அமீபா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு அமீபா வந்து வாட் இட் வில் டூ அப்படின்னா, ஆஃப்டர் சென்சிங் இட்ஸ் ப்ரே, அதோட ப்ரே பக்கத்தில் இருக்குன்னு சென்ஸ் பண்ணின உடனே, ஸோ வாட் இட் வில் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அவுட்டர் செல் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் அவுட்டர் கவரிங்கை வச்சு இட் வில் எக்ஸ்டெண்ட் அ டெம்பரரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஸோ டெம்பரரியாக இட் வில் ப்ரொடியூஸ் அ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சியூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சூடோபோடியா மூலயமா ஸோ இந்த அதோட ப்ரே அதோட ஃபுட்டை என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே என்கல்ஃப் பண்ணிடும். ஸோ என்கல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா அப்படியே விழுங்குறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ while it is engulfing, it will form a vacuole around the food particles. ஸோ அந்த வேக்யூல் ஒரு ஃபுட்டு ஒரு வேக்யூல்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுட் வேக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டைஜஷன் ப்ராசஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இன்ஜெஷன் ப்ராசஸ் ஆஃப் அமீபா, ஹவு இட் இஸ் இன்ஜெஸ்டிங் த ஃபுட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது டைஜஷன். ஸோ டைஜஷனில் வந்து ஆல்ரெடி இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போதே ஸோ சர்டன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து அந்த ஃபுட் வேக்யூல்ஸ்குள்ளேயே செக்ரீட் ஆகிடும். ஸோ இந்த என்சைம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் இன்வால்வ் இன் டைஜஷன் ப்ராசஸ் and then they will break the complex substances into simple form of substances. ஸோ அவங்க முழுங்கி இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸை ஸோ இட் வில் மேக் இன்டு சிம்பிளர் பீசஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆஃப்டர் டைஜஷன் ப்ராசஸ் ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வாட் இட் வில் இன்வால்வ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் தென் அசிமிலேஷன். ஸோ இதில் அப்சார்ப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆஃப்டர் த டைஜஷன் இட் கெட்ஸ் ஓவர், ஸோ வித் த ஸ்மால் போர்ஸ் இட் வில் பி ஃபார்ம்ட் அரவுண்ட் த வேக்யூல்ஸ். அந்த போர்ஸ் வழியாக இந்த டைஜஸ்டட் ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ வெளியில் வந்து ஸோ என்டையர் பாடி சர்ஃபேஸ் தட் இஸ் இன்னர் பாடி சர்ஃபேஸ் ஆஃப் த அமீபாக்கு போய் ரீச் ஆகிற ப்ராசஸை என்ன சொல்லுவாங்கன்னா அசிமிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமிலேஷன் இட் வில் டேக்ஸ் பிளேஸ். இப்போது அப்சார்ப்ஷனும் அசிமிலேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜஷன் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா எஜஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸில் இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்துட்டு இட் வில் எக்ஸ்பெல் அவுட் ஆஃப் த பாடி. எக்ஸ்பெல் அவுட் ஆஃப் த பாடி அப்படின்னா என்ன தோண்டா ஸோ அதோட உடம்பை விட்டு வெளியில் வந்துடும். தட் இஸ் அதோட உடம்பை விட்டு வெளியில் வரும். ஸோ ஆல்ரெடி டைஜஷன் அப்போ இருக்கிற அந்த ப்ரே தட் இஸ் ஃபுட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபுட் வித் வேக்யூலை ஃபுட் வேக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டைஜஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற அன்டைஜஸ்டட் ஃபுட்டு இருக்கிற வேக்யூலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது அப்படியே நகர்ந்து வந்து செல்லோட சர்ஃபேஸில் அப்படியே அட்டாச் ஆகி மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நியூட்ரிஷன் இன் பாரமீசியம். ஸோ இந்த நியூட்ரிஷன் இன் பாரமீசியம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட புக்ல வந்து 4 லைன்ல வந்துட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்லி 4 லைன்ஸ்ல அதாவது நியூட்ரிஷன் இன் அமீபா இருக்கிற அந்த பேராகிராஃப்லயே லாஸ்ட் 4 to 5 லைன்ஸ்லயே வந்துட்டு இந்த பாரமீசியமோட நியூட்ரிஷன பத்தி ம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சிங்கிள் செல் ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா அண்ட் தென் பாரமீசியம். இப்ப அமீபா எடுத்துக்கிட்டோம்னா, அமீபாக்கு டெஃபினட் ஷேப்பே கிடையாது. ஸோ அதனால அது என்ன பண்ணும், அதோட செல் மெம்பரேன வந்துட்டு அதோட ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிடும். இப்ப இந்த பாரமீசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாரமீசியம்க்கு டெஃபினட் ஷேப் இருக்கு. ஸோ இந்த டெஃபினட் ஷேப் இருக்கிற பாரமீசியம் ஹவ் இட் இஸ் இன்வால்விங் இன் நியூட்ரிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஹியர் இப்போ நீங்க பார்க்குறது பாரமீசியமோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் இருக்கு. ஸோ ஹியர் இன் திஸ் பிக்சர் ஒரு ப்ளூ கலர்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட். இத என்ன சொல்லுவாங்க, ஓரல் க்ரூவ். ஸோ ஓரல் அப்படின்னாலே வந்து மவுத் பார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். க்ரூவ் அப்படின்னா ஒரு பள்ளம் மாதிரி. ஸோ இப்போ இந்த ஓரல் க்ரூவ் வழியா என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஃபுட்டை எடுத்துக்கும். ஸோ மெயினா இப்ப இந்த பாரமீசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாரமீசியமோட என்டையர் சர்ஃபேஸ் இட் இஸ் கவர்ட் பை அ பிரஷ் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு பிரஷ் மாதிரி. ரைட். ஸோ இத வந்து பிரஷ் லைக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த சிலியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த சிலியா என்ன பண்ணும்னா, ஒன்ஸ் இப்போ இந்த பாரமீசியம் வந்து அதோட ஃபுட்டை சென்ஸ் பண்ணிருச்சுன்னா, ஸோ டுவர்ட்ஸ் அந்த ஃபுட்டை நோக்கி இந்த சிலியா தான் இந்த பாரமீசியமை வந்து என்ன பண்ணும்னா மூவ் பண்ண வைக்கும். ஸோ மூவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, அலாங் வித் த வாட்டர் இட் வில் இன்டேக். ஸோ வாட்டரோட சேர்ந்து ஃபுட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் என்டர் இன்டு த ஓரல் க்ரூவ். சரிங்களா? ஸோ இப்போ ஓரல் க்ரூவ் வழியா ஃபுட்டு உள்ள போயாச்சு. ஸோ அந்த ஃபுட்டு போகும்போது உள்ள என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து ஃபுட்டை சுத்தி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். தென் திஸ் ஃபுட் வேக்யூல் வில் மூவ் அன்டில் த டைஜஷன் கெட்ஸ் ஓவர். ஸோ டைஜஷன் ப்ராசஸ் முடியிற வரைக்கும் இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள அதாவது பாரமீசியம் உள்ள வந்து ஒரு மூமெண்ட்லயே இருக்கும். ஸோ ஆஃப்டர் அந்த மூமெண்ட் எல்லாம் முடிச்சு டைஜஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் இன்வால்வ் இன் அப்சார்ப்ஷன் அண்ட் தென் டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஸோ மெயினாக என்னென்னா அப்சார்ப்ஷன் அண்ட் டிஃப்யூஷன்ன்றது வேறு வேறு இல்லைங்க. ஸோ அப்சார்ப்ஷன்னா என்ன சொல்லுவாங்க, இட் வில் அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அப்சார்ப்ஷனில் இந்த உறிஞ்சி எடுக்கிறது எப்படி, என்ன ப்ராசஸ், அந்த நேமுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அசிமிலேஷனும் பார்த்தீங்கன்னா இதே டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக வெளியில் வந்த எல்லா நியூட்ரிஷனுமே வந்து ஒரு ஸ்ட்ரீமாக வந்துட்டு என்டையர் ஹோல் ஆர்கானிசமோட செல்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக பரவுறது தான் வந்துட்டு அசிமிலேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மூவ் ஆகி டைஜஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதோட அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸை வெளியில் ஏற்றிரும். பட் இந்த வே தட் இஸ் அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வெளியே ஏற்றுற வேயை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைட்டோபைஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 4 or 5 லைன்ஸ் மட்டும்தான் நம்மளோட என்சிஆர்டி புக் அதாவது சிபிஎஸ்சி புக்கில் இருக்கும். பட் இந்த அளவுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக வந்து பிக்சரைசேஷனோ இல்லை டெமான்ஸ்ட்ரேஷனோ அங்கே இருக்காது. பட் இது லைக் இந்த செட்டுக்கு வந்துட்டு மைட் பி இது கேட்கலாம். ஸோ இது either 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஆக்சுவலி இது எக்ஸாம்பிளாக மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் மோடில்
எக்ஸாம்பிள் தட் இஸ் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பட் இதை வந்து இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நியூட்ரிஷன் இன் அமீபா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிக்சர் கொடுத்து ஸ்டேஜஸ் கேட்கலாம், இல்லை பிக்சரைசேஷன் ஆஃப் அமீபா கொடுத்துட்டு பார்ட்ஸ் கேட்கலாம், இல்லை என்டையர் நியூட்ரிஷன் இன் அமீபாவையுமே வந்துட்டு உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.